இதயம் 9. என்ன, உதயாவுக்கு முத்தம் கொடுத்தாரா அங்கிள்? எந்த அங்கிள்? எப்போ? எங்க? ஸ்கூல்லையா? என்று சரமாரியாக சக்தி கேள்விகளை தொடுக்க ரிஷி குழம்பினான். பின், அந்த அங்கிள் தாம்மா, பிரியாவோட அப்பா என்று குழம்பியபடியே கூற பொறுமையிழந்த சக்தி, எந்த பிரியா என்று கேட்டாள். அம்மா, உங்க ஆஃபீஸில் கூட வேலை செய்கிறாரே, அன்னைக்கு பார்க்கில் கூட நீங்கள் கண்ணை கட்டிக்கிட்டு தவறா பிடிச்சிங்களே, அந்த அங்கிள்மா என்று ரிஷி கூற சக்தியின் இரத்த அழுத்தம் அதிகரித்தது. அந்த அங்கிள் எதுக்கு உதயாவை பார்த்தாரு? எங்கே பார்த்தாரு? ஸ்கூல்லையா என்று சக்தி கேட்க, ஆமாம்மா, மதியம் லஞ்ச் டைமில் பிரியாவை கூட்டி போக வந்தாரா, அப்போ தான் என்கிட்டேயும் உதயா கிட்டேயும் பேசினாரு. அப்புறம் அம்மா, வரும்போது எங்கேயோ கீழே விழுந்துட்டாரு போல. உதயாவை தூக்கும்போது வலிச்சது போல கொஞ்சம் அழுதாரு. பார்க்க பாவமாக இருந்துச்சு. உதயா கூட அவர் கண்ணீரை தொடச்சி விட்டா என்று அம்மாவின் கோபம் அவன் ஒவ்வொரு வார்த்தையாக கூற கூற அதிகரிக்கின்றது என்பதை உணராத ரிஷி கூறிக்கொண்டே போனான். அம்மாவின் முகத்தில் தெரிந்த கோபத்தை முதலில் உணர்ந்தவள் உதயாதான். ரிஷியின் கைகளை பிடித்து, அண்ணா என்று மெல்லிய குரலில் அவள் கூற ரிஷியும் அப்போதுதான் சக்தியை பார்த்தான். ஏம்மா, ஏதாவது தப்பாம்மா என்று அவன் மெல்லிய குரலில் பரிதாபமாக கேட்க சக்தியின் கோபம் மட்டுப்பட்டது. இல்ல ரிஷி, ஓ மேல எந்த தப்பும் இல்லை. ஆனால் இப்படி அந்நியர்களோட பேசக்கூடாதுன்னு உனக்கும் உதயாவுக்கும் தெரியாதா? உதயாவுக்கு தெரியலன்னாலும் உனக்காவது தெரியும் இல்லை என்று சக்தி கோபத்தை அடக்கி கொண்டு கேட்க, அம்மா, அவர் அந்நியர் இல்லையே, பிரியாவோட அப்பா தானே. அன்னைக்கு ஸ்கூல்ல அப்பா கூட அவர் கூட பேசினாரே என்று புரியாத குரலில் ரிஷி கூற சக்தியின் கோபம் மறுபடியும் எகிரியது. ரிஷி, அவர்கிட்ட இனி நீங்க பேசக்கூடாது. அவரா வந்து பேசினாலும் நீங்க பேசக்கூடாது, புரிஞ்சுதா? ஏன் என்னன்னு காரணம் கேட்காத. சில விஷயங்களுக்கு காரணமே கிடையாது. அம்மா அப்பா சொல்றது எப்போவோ உங்க நன்மைக்காகத்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை கேட்கணும், புரிஞ்சுதா என்று சக்தி கண்டிப்பான குரலில் கூற, இன்னும் புரியாத நிலையில் இருந்தாலும் ரிஷி தலையாட்டினான். குழந்தைகளை குளிக்க வைத்துவிட்டு இரவு உணவை தயாரித்தாள் சக்தி. அவள் உள்மனம் கோபத்தில் கொந்தளித்தது. ஆக ஆபீஸில் யாரிடமும் சொல்லாமல் அவன் பள்ளிக்கு சென்று குழந்தைகளை திருட்டுத்தனமாக சந்தித்திருக்கிறான். உதயாவை கைகளில் தூக்கி முத்தம் கொடுத்திருக்கிறான். என்ன தைரியம்! இதே உதயாவை வயிற்றில் சுமந்து கொண்டு அவனிடம் இந்த இன்ப செய்தியை தெரிவிக்க சென்ற போது எவ்வளவு திமிருடன், எவ்வளவு உதாசீனத்துடன் பேசினான். அவனது வார்த்தைகள், உன்னை பழிவாங்கத்தான் அப்படி செஞ்ச. அந்த வார்த்தைகளை என்றேனும் அவள் மறக்க முடியுமா? அன்றைய துன்பங்கள் எல்லாம் ஏதோ அன்றுதான் ஏற்பட்டன போல சக்தியின் உள்ளம் மருகத் தொடங்கியது. எந்தவிதமான மனக்கவலைகளும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் திருப்தியுடன் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் இந்த கார்த்திக்கால் மறுபடி எவ்வளவு வேதனைகள்! அவள் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக செல்லும் வரை என்றுமே அவளுக்கு நிம்மதி இல்லை. ஆனால் அப்படி போகாமல் அவள் கண்முன் அவள் அலுவலகத்திலேயே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறானே, அவனை அனுப்பிவிடலாம் என்று சூர்யாவிடம் நேரடியாகவும் சொல்ல முடியவில்லை. ஏற்கனவே சூர்யாவிற்கு சந்தேகம் வந்துவிட்டது போல் தெரிகிறது. எனவே அவனுக்கு தெரியாமல் இந்த கார்த்திக்கை இவளாகத்தான் சமாளிக்க வேண்டும். அவனை தானாகவே அந்த அலுவலகத்திலிருந்து ஓட வைக்க வேண்டும். ஆனால் எப்படி? எப்படி? சக்தியின் மனம் ஆராய்ச்சியில் ஈடுபட்டது. அவளுக்கு அப்போது பளீரென்று ஒரு எண்ணம் தோன்ற, அதுதான் சரி என்று மனதிற்குள்ளாக தன் எண்ணத்தில் திருப்தி அடைந்தாள். மறுநாள் அவர்களது கம்பெனி வாராந்திர கூட்டம். கடந்த வாரத்தின் நிகழ்வுகள் குறித்து அலசவும், வரும் வாரத்தில் செய்ய வேண்டிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கவும் கம்பெனியின் முக்கிய நபர்கள் வாரத்தில் ஒரு நாள் கூடுவார்கள். அவரவர் எடுத்துக்கொண்ட வேலைகள் குறித்து ஒவ்வொரு துறையை சேர்ந்தவர்களும் அறிக்கை சமர்ப்பிப்பார்கள். அதில் கம்பெனி வெப்சைட் குறித்த அறிக்கையை தயாரிப்பது சக்தியின் வேலை. அதில் சேர்க்க வேண்டிய விவரங்களை தெளிவாக கூட்டத்தின் முதல் நாள் கார்த்திக் அனுப்பிவிடுவான். அதாவது கடந்த வாரம் வரை இதில் சிறிதும் தவறு நடக்கவில்லை. கார்த்திக் எந்த விவரங்களும் தரவில்லை என்றாலும் சக்தியால் அந்த அறிக்கையை தயாரிக்க முடியும். அதை சக்தி எதிர்பார்க்கவும் இல்லை. அதாவது கடந்த வாரம் வரை. ஆனால் முதல் நாள் கார்த்திக் இருந்த மனக்குழப்பத்தில் சக்திக்கு எந்த விவரங்களும் அளிக்காமல் கிளம்பிவிட்டான். அதை சக்தி எதிர்பார்த்து கொண்டிருக்காது அறிக்கையையும் தயாரித்து விட்டாள். ஆனால் இப்போது கார்த்திக் மீது குற்றம் ஏதும் சுமத்தி அவனை வெளியே அனுப்ப முடியாதா என்று நோண்டி பார்த்தபோது கார்த்திக்கின் இந்த தவறுகள் சக்திக்கு பூதாகரமாக தெரிந்தன. இது தவிர அவன் முதல் நாள் அவள் அனுப்பிய வேலை சம்பந்தப்பட்ட மெயிலையும் கவனிக்காமல் சென்றிருந்தான். அதாவது அந்த மெயிலை சக்தி அனுப்பும் முன்பே அனுமதியும் பெறாமல், தகவலும் கொடுக்காமல் கார்த்திக் கிளம்பி இருந்தான். இந்த தவறுகள் போதாதா கார்த்திக்கை வெளியே அனுப்ப? அவளாக அனுப்பாமல் அவனாக வெளியேறச் செய்ய இதைவிட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடைக்குமா? இல்லை என்று சக்தி மனதிற்குள் கூறிக்கொண்டாள். எனவே
மறுநாள் அலுவலகத்தை அடைந்ததும் காலை 11 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தை 10 மணிக்கே சக்தி அடைத்தாள். கார்த்திக் தினமும் 10 மணிக்குத்தான் அலுவலகத்திற்கு வருகிறான் என்ற விவரமும் சக்திக்கு முன்பே தெரியும். குழந்தைகளை பள்ளியில் விட சூர்யா சென்று விட்டதால் அவன் இன்னும் அலுவலகத்தை அடையவில்லை. தான் முதல் நாள் சீக்கிரம் கிளம்பிவிட்டதால் நிறைய வேலைகள் இருக்கின்றன என்று சூர்யாவின் முகத்தை பார்க்காமலேயே கூறிவிட்டு சக்தி முதலில் கிளம்பியிருந்தாள். சூர்யா இன்னும் வராததால் சக்தி கூட்டத்திற்கு தலைமை தாங்க அனைவரும் மீட்டிங் ஹாலில் கூடினர். 10 மணி அடித்து 5 நிமிடங்கள் ஆனதும் கதவை தட்டிக்கொண்டு கார்த்திக் உள்ளே நுழைந்தான். அவன் இன்னும் வராததைக் கண்டு தன் திட்டங்கள் அனைத்தும் பாழாகிவிடுமோ என்று மனதிற்குள் குழம்பிக் கொண்டிருந்த சக்தி அவன் உள்ளே நுழைந்ததும் சிரித்து கொண்டாள். ஒவ்வொருவரும் வரிசையாக தங்கள் ரிப்போர்ட்களை சமர்ப்பிக்க கடைசியில் சக்தியின் முறை வந்தது. சக்தி கார்த்திக்கை நோக்கி, மிஸ்டர் கார்த்திக், நீங்களே படிங்க என்று வினயமாக கூறினாள். அவள் சொன்னது புரியாமல் கார்த்திக் விழிக்க, என்ன மிஸ்டர் கார்த்திக், நீங்க ரிப்போர்ட் தயாரிக்கலையா என்று சக்தி கேட்டாள். இல்லை மேடம், நீங்க தானே வழக்கமாக ரிப்போர்ட் ரெடி பண்ணுவீங்க என்று புரியாத குரலில் கார்த்திக் கேட்டான். ஆமாம், நான் தான் ரெடி பண்ணுவேன், நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸை வச்சு. நீங்கள் எனக்கு நேற்று எந்த டீட்டெயில்ஸும் அனுப்பலையே, அதனால் நீங்கள் இந்த வார ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறீங்களோன்னு நினச்சிட்டேன் என்று சக்தி கூற கார்த்திக் என்ன சொல்வது என்று புரியாமல் திகைத்தான். அது போகட்டும், நான் நேற்று அனுப்பினேனே, அந்த மெயிலுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? நான் சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் எப்போ உங்களால் செய்ய முடியும் என்று சக்தி தொடர்ந்து கேட்க கார்த்திக் என்ன என்ன மெயில் என்று திணறும் குரலில் கேட்டான். மனதிற்குள் மாட்டியா நீ என்று கருவிக்கொண்டு, என்ன கார்த்திக், என்ன மெயில்னு கேட்குறீங்க? நேற்றுக்கு ஈவினிங் 3 மணி போல ஒரு முக்கியமான சேஞ்சஸை பற்றி மெயில் அனுப்பினேனே, அது நீங்கள் பார்க்கவே இல்லையா என்று குரலில் சிறிது கோபத்தை வரவழைத்து கொண்டு சக்தி கேட்க கார்த்திக் கூட்டத்தில் இருந்த அனைவரும் தங்கள் உரையாடலை கவனிப்பதை அவமானத்துடன் உணர்ந்தான். தன்னை சமாளித்து கொண்டு, இல்லை மேடம், நான் கவனிக்கலை, நான் நேற்று கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன் என்று கூறினான் கார்த்திக். ஓ அப்படியா, நீங்கள் நேற்று சீக்கிரமாக கிளம்புறதுக்கு பெர்மிஷன் கேட்டு அனுப்பின மெயிலை நான் கவனிக்கலை போல என்று மறுபடியும் குரலில் சிறிது ஏளனத்தை தவழவிட்டு சக்தி தன் லேப்டாப்பில் செக் செய்வது போல் பார்வையை திருப்பினாள். இல்லை மேடம், நான் எந்த பெர்மிஷன் மெயிலும் அனுப்பலை, சாரி என்று மிகவும் தாழ்ந்த குரலில் கார்த்திக் கேட்டான். அவனை அவமானம் பிடுங்கி தின்றது. அனைவரும் அவனையே ஒரு ஏளனத்துடன் பார்ப்பது போல் அவனுக்கு தெரிந்தது. வேண்டுமென்றே சக்தி அவனை வாட்டுகிறாள் என்பதை கார்த்திக்கால் உணர முடிந்தது. சக்தி குரலில் சிறிது கோபத்தை வரவழைத்து கொண்டு, மிஸ்டர் கார்த்திக், என்ன விளையாடுறீங்களா? பெர்மிஷன் எதுவும் கேட்கல, நான் அனுப்பின மெயிலை கவனிக்கவும் இல்லை, இன்னைக்கு மீட்டிங்க்கான ரிப்போர்ட் இன்ஃபர்மேஷனை அனுப்பவும் இல்லை, பின்ன என்னதான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் நேற்று அனுப்பின சேஞ்சஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியுமா? அதை எல்லாத்தையும் இன்னைக்குள்ளே முடித்து அடுத்த வாரம் ரிலீஸுக்கு ரெடி பண்ணி வைக்கணும்னு கூட சொல்லியிருந்தேன். அதையெல்லாம் நீங்கள் எங்கே கவனிச்சிங்க? நீங்கள் எங்களோட டைரக்ட் ஸ்டாஃபாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இவ்வளவு கேர்லெஸ்ஸாக வேலை செய்கிறத எங்களால் அலோவ் பண்ண முடியாது. இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு ஆளை எப்படித்தான் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து இங்கே அனுப்புனாங்களோ தெரியல. உங்களால் எங்கள் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா நீங்கள் இங்கே தொடர்ந்து வேலை செய்யவே தேவையில்லை, நீங்கள் இங்கேருந்து போகலாம் என்று குரலில் கோபத்தை கலந்து சக்தி புரிந்தாள். அவளுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது வாயடைத்து நின்றான் கார்த்திக். கூட்டத்தில் இருந்தவர்களின் பார்வை தன் மீது விழுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மேலும் மேலும் அவனை காயப்படுத்துவதைப் போல் தொடர்ந்து சக்தி பேசிக்கொண்டே போக கார்த்திக்கிற்கு அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் போல் இருந்தது. அவனது சகிப்புத்தன்மை காலியாவதற்குள் யாராவது வந்து காப்பாற்றிவிட மாட்டார்களா என்று எண்ணி முடிந்த நொடி சூர்யா உள்ளே நுழைந்தான். சூர்யா உள்ளே நுழைந்ததும் சக்தி சிறிது அமைதியானாள். பின் அங்கிருந்தவர்களை நோக்கி, ஓகே, இன்னைக்கு மீட்டிங் இத்தோட முடிஞ்சுது, அடுத்த வாரம் மீட்டிங்லையாவது எங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய முடியும்னு ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் என்று கூற அனைவரும் வெளியேறினர். கார்த்திக் ஒரு நீண்ட பெருமூச்சினை வெளியேற்றிவிட்டு தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு மெதுவாக அவர்களுக்கு பின்னே வெளியேறினான். அனைவரும் வெளியேறியதும் சூர்யா சக்தியை பார்த்து, என்ன சக்தி, இன்னைக்கு சீக்கிரமாகவே மீட்டிங்க்கு கூப்பிட்டுட்ட, நான் வரதுக்குள்ளே அப்படி என்ன அவசரம் என்று வினவ சக்தி, அவசரம்னு இல்லையே சூர்யா, ஏன் இன்னைக்கு சீக்கிரமாக மீட்டிங்க்கு கூப்பிடக்கூடாதுன்னு தோணுச்சு, உடனே கூப்பிட்டுட்டேன், அவ்வளவுதான் என்று பதிலளித்தாள். கூட்டத்தில் ஏதாவது பிரச்சனையா சக்தி என்று சூர்யா கேட்க சக்தி விருட்டென்று நிமிர்ந்தாள். ஏன் ஏன் கேட்குறீங்க என்று சக்தி வினவ, ஒன்றுமில்ல, கார்த்திக் கொஞ்சம் சோர்வா தெரிஞ்சார் போல இருந்தது என்று சூர்யா கூறினான். தானாக கூறாவிட்டாலும் பின்னால் யார் மூலமாவது அறிந்து கொள்ள சாத்தியம் இருப்பதை உணர்ந்த சக்தி, இல்லை சூர்யா, நேற்று யார்கிட்டையும் பெர்மிஷன் சொல்லாமல் அவர் போயிருக்காரு, அதை பற்றி கேட்டேன், ஒருவேளை அதனால் வாடி இருப்பாருன்னு நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு மனதிற்குள், பெரிய வாட்டம், மோப்பம் குழைய மனுச்சம் அல்லவா இந்த கார்த்திக்,
அதனால வாடிட்டாரு. ம் இவனால நான் வாழ்க்கையில எவ்வளவு வாடி இருக்கேன், அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வலிக்க வேண்டாமா என்று நினைத்து கொண்டாள். அவள் கூறியதை ஏற்றுக்கொண்ட சூர்யா, சரி சக்தி, வேற எதுவும் இல்லைன்னா நான் என்னோட ரூமுக்கு போறேன். மறுபடியும் மதிய நேரம் பார்க்கலாம். 4 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். மேகா கிட்ட சொல்லி குழந்தைங்களை அழைச்சு வர சொல்லலாம். இல்ல கார்த்திக் கிட்ட சொல்லுவோமா என்று கேட்டான். வேண்டாம் வேண்டாம், மேகா கிட்டே சொல்லலாம் என்று சக்தி வேகமாக பதிலளித்தாள். அவள் சொன்னதை மறுபடியும் ஏற்றுக்கொண்ட சூர்யா அவளிடம் அன்பாக விடைபெற்று கொண்டு செல்ல சக்தியும் தன் அறைக்கு கிளம்பினாள். அவள் அறைக்கு நடந்து செல்லும்போது கார்த்திக்கின் கேபின் கண்ணில் பட அவன் இன்னும் முகவாட்டத்துடன் அமர்ந்திருப்பதை ஒரு திருப்தியுடன் கண்டுவிட்டு தன் அறைக்குள் நுழைந்தாள். அவள் மனம் மிகவும் லேசானது போல் இருந்தது. முதல் நாள் பள்ளியில் கார்த்திக்கை சந்தித்து அவனிடம் தன் ஆத்திரத்தை கொட்டிய போதும் இதுபோலவே அவள் மனம் லேசானதை சக்தி நினைவு கூர்ந்தாள். அவனை பார்த்தால் எரிச்சல் மிகும், கோபம் வரும் என்று அவள் நினைத்தது போலவே அவளுக்கு எரிச்சலும் கோபமும் வந்தன. ஆனால் அவை அவள் மனதை பாரப்படுத்துவதற்கு மாறாக லேசாக்குவதன் மாயத்தை தான் சக்தியால் உணர முடியவில்லை. ராகவி கூட அவள் மனது அந்த பெயர் தெரியாத மனிதனை நினைக்காதே, உன் உடல்நிலைக்கு ஆகாது என்று சொல்லிக்கொண்டே இருப்பாள். ஆனால் இதோ அவள் கண் முன்னால் அந்த மனிதன் வந்து நின்றும் தனக்கு ஒன்றும் ஆகவில்லை என்பதை ராகவி அறிந்தால் என்ன சொல்வாளோ? சக்தியின் இதயம் எல்லோருக்கும் ஒரு புரியாத புதிர்தான் போல. எல்லோருக்கும் முன்னால் சக்திக்கே அது விளங்காத புதிர். சக்தி நீண்ட பெருமூச்சு ஒன்றை விடுத்தாள். அவள் பார்வை கம்ப்யூட்டர் ஸ்கிரீனின் மேல் பதிந்தது. உடல்நிலையும் மனநிலையும் சரியில்லாத காரணத்தால் தன்னால் வேலைகளை கவனிக்க முடியவில்லை என்றும் அதனால் அலுவலகத்திலிருந்து கிளம்புவதாகவும் கார்த்திக் மெயில் அனுப்பியிருந்தது சக்தியின் கண்களில் பட்டன. இப்போது கூட அனுமதி கேட்கவில்லை, தகவல்தான் அனுப்பியிருக்கிறான். அலுவலகத்திலிருந்து கிளம்புகிறேன் என்ற வார்த்தைகளின் மேல் சக்தியின் பார்வை பதிந்தது. அலுவலகத்திலிருந்து ஒரேடியாக கிளம்புகிறேன் என்று அவளாக ஒரு வார்த்தையை நடுவில் சேர்த்து கொண்டு படித்தாள். அவள் மனம் குதூகலம் அடைந்தது. போ போ, அப்படியே போயிடு என்று மனதிற்குள் கூறிக்கொண்டாள். மதிய உணவு வேளையில் சக்தி சூர்யாவின் அறைக்கு சென்றாள். வழக்கம் போல சூர்யா சக்திக்காக காத்திருந்தான். என்ன சக்தி, வேலை ரொம்ப அதிகமோ, லேட்டா வர என்றபடியே அவளை வரவேற்றான் சூர்யா. இதுதான் நல்ல சமயம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட சக்தி, பின்ன வேலை நிறைய இல்லாமலா போகும், நல்ல ஆளை பிடிச்சிங்க எனக்கு உதவி செய்ய என்றாள் குரலில் சலிப்பை வரவழைத்து கொண்டு. அவள் கார்த்திக்கைத்தான் குறிப்பிடுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட சூர்யா ஒரு புன்சிரிப்புடன், ஏன் கார்த்திக்குக்கு என்ன என்று கேட்டான். என்னவா, ஆள் அப்பப்போ காணாமல் போயிடுறாரு பாருங்க. நேற்று இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்காமலே ஆளை காணலை. இன்னைக்கு என்னடான்னா உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு போயாச்சு என்றாள் தொடர்ந்து சலிப்புடன். இப்படி ஒரு ஆள் உதவிக்கு இருந்தால் எனக்கு வேலை அதிகமாகாமல் என்ன செய்யும் என்று கூறிவிட்டு சூர்யாவின் முகத்தை ஆராய்ந்தாள். சூர்யாவின் முகம் அவன் சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதை வெளிக்காட்டியது. சிலர் போல் அல்லாமல் சூர்யாவின் முகம் பளிங்கு போன்றது. அவன் உள்ளத்தை பளிச்சென்று வெளியே காட்டிவிடும். சிலர் இருக்கிறார்களே, உள்ளே என்ன நினைக்கிறார்கள், வெளியே எப்படி நடப்பார்கள் என்று யாருமே ஊகிக்க முடியாமல் கருங்கல் போல முகத்தை வைத்துக்கொண்டு. சக்தி அந்த நேரத்திலும் கார்த்திக்கை பழித்தாள். தன் சிந்தனையிலிருந்து வெளியே வந்த சூர்யா, திடீர்னு ஏன் இப்படி நடந்துக்கிறார் அவரு? நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சின்சியரான ஆளாத்தான் தெரிகிறாரு. அவரோட ஹையர் அஃபிஷியல் மகாதேவன் கூட அவரை பற்றி அவ்வளோ சொன்னாரே என்றான். அவர் சொல்றதுக்கு என்ன சூர்யா, அவங்களோட கம்பெனி எம்ப்ளாயியை பற்றி அவங்களே குறைச்சி சொல்வாங்களா என்று கூறிய சக்தி உண்மையை முழுமையாக மறைக்க விரும்பாமல், இப்போ கூட அவர் வேலை சரியில்லைன்றது என் கம்ப்ளைண்ட் இல்லை, அவரோட நடவடிக்கை தான் சரியில்லைன்னு சொல்கிறேன் என்றாள். அவள் கூறியதை உன்னித்து கவனித்த சூர்யா, பின்ன என்ன சக்தி, அவர் வேலை குறித்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 2 நாளை வச்சு அவரை மொத்தமாக எடை போடுறது சரியில்லை. வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். அவர் குழந்தைக்கு கூட அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுமா, ஒருவேளை அப்படி ஏதோ இருக்குமோ என்றான். என்ன அப்படியா? அந்த குழந்தைய முதல்ல பார்த்தப்ப கூட கண்களில் அந்த வயசுக்குரிய சுறுசுறுப்போ குறும்புத்தனமோ எதுவுமே இல்லையேன்னு நினச்சேன். ஏன் சூர்யா, அந்த குழந்தைக்கு உடம்புக்கு என்ன, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று தன்னையும் மறந்து அக்கறையுடன் கேட்டாள் சக்தி. இதுதான் சக்தி. அவளுக்கு ஏனோ கார்த்திக்கை பிடிக்கவில்லை. ஆனாலும் ஒரு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றதுமே தன்னை மறந்து அந்த குழந்தையை விசாரிக்கிறாளே, அந்த உண்மையான சக்தி என்றுமே மாறமாட்டாள் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் சூர்யா. ஆனால் வெளியே எதையும் வெளிக்காட்டாமல், எனக்கு மேல் விவரங்கள் எதுவும் தெரியாது சக்தி. சொல்லப்போனால் கார்த்திக் கூட இதை பற்றி ஒன்று கூட சொன்னது கிடையாது. ஒரு தரம் கார்த்திக்கை பற்றி முதல்ல பேசும்போது மகாதேவன் தான் சொன்னார் என்றான் வெகு சீரியஸான குரலில். ஓ என்பதற்கு மேல் மறுவார்த்தை எதுவும் கூறாமல் சக்தி எழுந்து தனக்கும் சூர்யாவிற்கும் தட்டுகளில் உணவை பரிமாறினாள்.
உணவை உண்ணும்போது, சக்தி, சரியா 4 மணிக்கு தயாராரு, உன் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்க்கு போகணும் என்று நினைவுபடுத்தினான் சூர்யா. உங்களுக்கு தான் வேலைகள் அதிகமாக இருக்கே சூர்யா, நான் மட்டும் போயிட்டு வரவா? அதை முடிச்சுட்டு அப்படியே குழந்தைகளையும் அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் என்று சக்தி கூற, சூர்யா சிரித்தபடியே, ராகவி கிட்ட அடி வாங்கி கொடுக்கணும்னு எத்தனை நாளா கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்க சக்தி என்றான். அவன் கூறுவது புரியாமல் சக்தி விழிக்க, அவளை பார்த்து மேலும் சிரித்தபடியே, பின்ன என்னவா, உன்னை மட்டும் தனியாக அனுப்பி வச்சா என் சக்தியை கவனிக்கிறத விட உங்களுக்கு வேற என்ன அப்படி தலை போகிற வேலைன்னு அவள் என்னை அடி பின்னிடுவா. இது எனக்கு தேவையா சக்தி என்று கூற, அவன் கூறுவது அப்போதுதான் புரிந்த சக்தியும் அவன் கூட இணைந்து சிரித்தாள். சிரிப்பதை நிறுத்திவிட்டு சூர்யா அவள் முகத்தை மென்மையாக நோக்கி, அவ சொல்லலைன்னாலும் எனக்கு அதை விட வேற பெரிய வேலை எப்போவுமே கிடையாது சக்தி, அது உனக்கு தெரியாதா என்று கூற, சக்தி அவனை பார்த்து புன்னகை புரிந்தாள். சூர்யாவிடம் சொன்னது போலவே சக்திக்கு நிறைய வேலைகள் இருந்தன. பழைய வெப்சைட்டை மாற்றியமைக்கவே பல நாட்கள் பிடிக்கும் போல இருந்தது. அது முடிந்த பிறகுதான் அதில் புகுத்த வேண்டிய புதிய அம்சங்கள் பற்றி யோசிக்க வேண்டும். இப்படி கார்த்திக்குடன் எலியும் பூனையுமாக சண்டை போட்டு கொண்டிருந்தால் அதையெல்லாம் எப்போது முடிப்பது, எப்படி முடிப்பது? இதோ இன்றோடு அவன் தொலைந்து புதிய ஆள் வந்த பிறகாவது வேலைகள் வேகமாக நடக்கின்றனவா என்று பார்க்கலாம் என்றெல்லாம் நினைத்தபடியே வேலையை பார்த்து கொண்டிருந்த சக்தியை அழைக்க சரியாக 4 மணிக்கு அவள் அறைக்கு வந்துவிட்டான் சூர்யா. மறுபேச்சு பேசாமல் வேலைகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு அவனுடன் கிளம்பினாள் சக்தி. நேராக மருத்துவமனைக்கு காரை விட்ட சூர்யா நேரடியாக சக்தியை அவள் காண வேண்டிய மருத்துவரிடம் அழைத்து சென்றான். உள்ளே சென்று மருத்துவருக்கு வணக்கம் தெரிவிக்க அவர்கள் இருவரையும் புன்முறுவலுடன் வரவேற்றார் அந்த மருத்துவர். என்னம்மா, நீதா சக்தியா என்றவர் கேட்க சக்தி மெல்ல தலையசைத்தாள். ராகவி உன்னை பற்றி எல்லா விவரங்களும் எனக்கு அனுப்பியிருக்கா. இதுவரைக்கும் எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வரும்போது அனுப்புறதா சொன்னாளே, கொண்டு வந்திருக்கீங்களா என்று மென்மையாக கேட்க சூர்யா சக்தியின் ரிப்போர்ட்களை எல்லாம் எடுத்து கொடுத்தான். நீங்க தான் சூர்யாவா? உங்களை பற்றியும் ராகவி சொல்லியிருக்கா என்றபடியே சூர்யாவை பார்த்து புன்னகை புரிந்தார் மருத்துவர். ராகவி எப்படி இருக்கா? சீக்கிரமா இங்கே வரதா சொன்னாளே, எப்போ வரா என்றபடியே ரிப்போர்ட்களின் மீது பார்வையை பதித்தார் அவர். நாளைக்கு வரா டாக்டர். டாக்டர், உங்களுக்கு ஏற்கனவே ராகவியை தெரியுமா என்று சக்தி வினவ, ஓ நல்லா தெரியுமே. நான் இங்கே ராமச்சந்திராவில் கார்டியாலஜியில் மாஸ்டர்ஸ் செய்யும்போது அவள் இங்கே எம்பிபிஎஸ் சேர்ந்தா. ஒரு நிகழ்ச்சியில் அவளோட அறிமுகம் கிடைச்சிது. அதுக்கு பின்னாடி அவள் மேற்படிப்புக்காக அமெரிக்கா போகிற வரைக்கும் நேரடி தொடர்பாகவே இருந்துச்சு. பின்னாடி இமெயில்ஸ் வழியாக டச்சில் இருக்கோம். அவள் சக்தியை பற்றி, ஏன் சூர்யாவை பற்றி கூட எவ்வளவோ சொல்லியிருக்கா என்று அவர் கூறியபடியே ரிப்போர்ட்களை பார்த்து முடித்தார். ஓகே சக்தி, சில டெஸ்ட்டுகள் எடுக்க வேண்டியிருக்கு, அதுக்கு முன்னாடி சில பரிசோதனைகளை முடிச்சிடுறேன் என்றபடியே சக்தியை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். அனைத்து டெஸ்ட்டுகளும் முடிந்து சக்தி வர 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிட்டது. அவளை அழைத்து வந்து இருக்கையில் அமரச் சொல்லிவிட்டு, இதுவரைக்கும் எடுத்த பரிசோதனைகளின் மூலம் சக்திக்கு இன்றைய நிலவரப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி அவள் தன் உடல்நிலை வச்சிருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கூற சூர்யாவின் முகம் மகிழ்ச்சியில் பளிச்சிட்டது. ஆனா என்று தொடர்ந்த டாக்டர், அவங்க அதிகப்படியாக உணர்ச்சி வசப்பட்ட அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகரிக்கும். இது நிச்சயமாக நல்லதுக்கு இல்லை. தன்னோட உணர்ச்சிகளை வெளிக்காட்டுறதுக்கு சக்தி வடிகால்கள் ஏதாவது அமைச்சுக்கணும். குறிப்பாக உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறதா ராகவி சொல்லியிருக்கா. அவங்க கூட விளையாடுறது மூலமாக சக்திக்கு மனசு உற்சாகமாக இருக்கும். அதுக்காக அதிகப்படி உற்சாகமும் கூடாது. முக்கியமாக எதையும் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சுக்க கூடாது. எதையும் வெளிக்காட்டுறது கூட நல்லது தான். அது கூட மருந்துகளையும் தவறாமல் சாப்பிடணும். அளவான உடற்பயிற்சி கூட நல்லது என்று கூறினார். அவர் கூறியவற்றை சக்தியும் சூர்யாவும் கவனமாக கேட்டுக்கொண்டனர். ராகவி வந்ததும் என்கிட்ட பேச சொல்லுங்க என்று கூறி ஒரு புன்முறுவலுடன் வழி அனுப்பினார் டாக்டர். குழந்தைகளை அழைத்து வர பள்ளிக்கு காரை செலுத்திய சூர்யா அருகில் தளர்வுடன் அமர்ந்திருந்த சக்தியை பார்த்து பரிவுடன், என்னம்மா, டெஸ்ட்ன்ற பேரில் சக்கையா பிழிஞ்சிட்டாங்களா என்று கேட்டான். என்று உச்கொட்டியபடியே சக்தி, இது எனக்கு பழக்கம்தானே சூர்யா, நாளைக்கு சரியாயிடும் என்றாள். அவள் மனநிலையை மாற்ற விரும்பிய சூர்யா, சக்தி, டாக்டர் சொன்னதை கேட்டல்ல, நீ எதையும் மனசுக்குள்ளே வச்சு மறுகக்கூடாதான். எதையும் வெளிக்காட்டிடணுமா. யாரையாவது அடிக்கணும்னு தோணினா என்ன அடிச்சிடு. ஆனால் அதுக்காக சப்பாத்தி கல் கருங்கல்னு போயிடாத. ஏதோ என் உடம்பு தாங்கிறது போல ஒரு இளவம் பஞ்சு தலையணை, ஒரு டெடி பியர், ஒரு மயிலிறகு, இது போல எதையாவது கடினமான பொருட்களாக எடுத்தடி, சரியா? அதே போல் யாரையாவது திட்டணும்னு தோணினா என்ன திட்டிக்கோ. ஆனால் திட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிடு. என் காதுகளில் பஞ்சை வச்சு அடைச்சிக்குவேன் என்று கூற சக்தி தன் உடல் அயற்சியையும் மீறி சிரித்து விட்டாள். எதெது சூர்யா? இலவம் பஞ்சு, டெடி பியர், மயிலிறகு, இதெல்லாம் கடினமான பொருட்கள்னு என்கிட்ட சொல்ல எல்லாம் மறந்துட்டீங்களே என்று சிரித்தபடியே குறும்பு கொப்பளிக்க சக்தி கூற,
சூர்யாவும் சளைக்காமல், எங்க ஊர்ல அப்படித்தான் சக்தி என்று கூறினான். அடடா சூர்யா, நான் அதுக்காகலாம் உங்க ஊருக்கு போக முடியாது. நீங்க இருக்கிறது என் ஊர்ல. எங்க ஊர்ல நீங்க முதல்ல சொன்ன சப்பாத்தி கட்டை, கருங்கல்லு இதெல்லாம் தான் மென்மையான பொருட்கள். நான் எங்க ஊர் வழக்கப்படியே நடந்துக்கிறேன் என்று சக்தி சிரித்தபடியே கூற, சூர்யா தன் தலையில் ஒரு கையை வைத்தான். என்ன என்று பார்வையாலேயே வினவிய சக்தியிடம், இல்ல, தலையில ஹெல்மெட் இல்லையேன்னு பார்த்தேன். முதல்ல ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டு தான் மறுவேலை என்று சீரியஸாக சூர்யா கூற, சக்தி விழுந்து விழுந்து சிரித்தாள். சிரித்தபடியே வரும் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்த குழந்தைகள் அவர்களை ஓடி வந்து கட்டிக்கொள்ள, ரிஷியையும் உதயாவையும் அழைத்து கொண்டு காரில் ஏறினர் இருவரும். கிளம்புவதற்கு முன் அங்கே விளையாடிக் கொண்டிருந்த மற்ற குழந்தைகள் மீது சக்தியின் கவனம் விழ, அவள் பார்வையாலேயே பிரியாவை தேடினாள். அங்கே பிரியா இல்லாததைக் கண்ட சக்தி, எங்க பிரியா, சீக்கிரமா போயிட்டாளா என்று ரிஷியிடம் கேட்டாள். அவ அப்பவே போயிட்டாமா, அந்த அங்கிள் தான் வந்து கூட்டிட்டு போனாரு. போகும்போது என்னையும் உதயாவையும் பேச கூப்பிட்டாரு. ஆனா நீங்க சொன்னது போல நாங்க அவங்க கிட்ட போல, சரிதானம்மா என்று ரிஷி கூற, சக்திக்கு பகீர் என்றது. நுணலும் தன் வாயால் கெடும் என்பதற்கு ஏற்ப அவள் ஏன் பிரியாவை பற்றி இப்போது பேச்செடுக்க வேண்டும்? இப்போது ரிஷி வாயால் சூர்யாவிற்கு தெரிய வேண்டாம் என்று நினைத்திருந்ததை தெரிய வைக்க வேண்டும். இப்போது சூர்யா என்ன சொல்லப் போகிறானோ என்று மனதிற்குள் பதைப்பதைத்தவளாக சக்தி அமர்ந்திருந்தாள். ரிஷி கூறியது காதுகளிலேயே விழாதவன் போல சூர்யா வழக்கமான குரலில் குழந்தைகளிடம் அளவலாவிக் கொண்டே காரை ஓட்ட, சக்தி திரும்ப திரும்ப அவன் முகத்தையே பார்த்தாள். வீட்டில் காரை நிறுத்திய சூர்யா குழந்தைகள் உள்ளே செல்லும் வரை பொறுத்தான். பின் சக்தியை ஏறிட்டான். அவளது வெளுத்த முகத்தை பார்த்து அவன் மனம் பரிதாபப்பட்டது. பின் மருத்துவர் சொன்னதை மனதிற்குள் நினைவு கொணர்ந்து, சக்தி, இப்போ முகம் வெளுக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு என்று கேட்டான். பின் குரலில் பரிகாசத்தை கலந்து, உங்க ஊர்ல லேசான பொருட்கள் ஏதும் இப்போ கைவசம் இல்லையா சக்தி? இருந்தா என் மேல பிரயோகிக்க வேண்டியது தானே என்று கேட்டான். சக்தி பதில் எதுவும் கூறாது தரையை பார்த்தபடியே நிற்க, சூர்யா அவளை நெருங்கி அவள் கரங்களை தன் கரங்களில் எடுத்து, சக்தி, நீ குழந்தைங்க கிட்ட ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியாது. உனக்கு கார்த்திக்க பிடிக்கலங்கிறது எனக்கு புரியுது. ஆனா குழந்தைங்க கிட்ட உன் கருத்தை திணிக்காதே. அவங்க போக்கில் வளரட்டும். எது சரி எது தவறுன்னு அவங்களா முடிவெடுக்கட்டும். வழிகாட்டு, தப்பில்லை. ஆனா உனக்கே தெளிவில்லாத விஷயத்துல வழிகாட்டாதே என்று கூற, சக்தி பதில் பேச முடியாமல் வெறுமனே தலையசைத்தாள். என் மேல கோவமா சக்தி என்று சூர்யா கேட்க, சக்தி, உங்க மேலையா? உங்க மேல நான் எதுக்காக கோவப்படணும் சூர்யா? நீங்க சொல்றது எப்பவும் போல இப்பவும் சரிதான். என் கருத்துக்களை நான் குழந்தைங்க கிட்ட திணிக்க மாட்டேன் என்று இறங்கிய குரலில் பதிலளித்தாள். சரி சக்தி, நீ எதை பத்தியும் யோசிக்காம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நைட்டு டின்னருக்கு நீ எதுவும் செய்ய வேண்டாம். நான் சுரேஷ் கிட்ட வாங்கி கொடுக்க சொல்றேன். இப்ப நான் மறுபடியும் ஆஃபீஸ் போகணும். நீ ஜாக்கிரதையா இருப்பல்ல என்று கேட்க, சக்தி மறுபடியும் வெறுமனே தலையசைத்தாள். அவள் கன்னங்களில் மென்மையாக தட்டிவிட்டு சூர்யா காரில் ஏற சக்தி உள்ளே சென்றாள். பிரியாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்த கார்த்திக்கிற்கு கொஞ்சம் கூட மனம் சமாதானமாகவில்லை. அத்தனை பேர் மத்தியில் வைத்து சக்தி அவனை எடுத்தெறிந்து பேசிய விதம் மறுபடியும் மறுபடியும் அவன் மனதில் ரீவைண்ட் ஆகிக் கொண்டே இருந்தது. அது தவிர பிரியாவை அழைக்கச் சென்ற போது முதல் நாள் போல் ரிஷியிடமும் உதயாவிடமும் பேச முயன்ற போது அவர்கள் விலகிச் சென்றதை இப்போது நினைத்தாலும் வேதனை மல்கியது. அவனை நோக்கி வர முயன்ற உதயாவை தடுத்து ரிஷி ஏதோ அவள் காதுகளில் கூற, உதயா அவனிடம் வராமல் விலகிச் சென்றதை இப்போது நினைத்தாலும் நெஞ்சை அரிவாள் கொண்டு அறுப்பது போல் இருந்தது. பின்னும் ரிஷியை வலுக்கட்டாயமாக அழைத்து, ஏ ரிஷி, என் கூட பேச மாட்டேங்கிற? அங்கிள் மேலே ஏதாவது கோபமா என்று கேட்டதற்கு அவன் தன் கண்களை அகல விரித்தபடியே, இல்ல அங்கிள், எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்லை. அம்மா தான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. உங்ககிட்ட இனிமே பேசக்கூடாது, நீங்களா வந்து பேசினாலும் பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. சாரி அங்கிள் என்று கூறிவிட்டு போய்விட்டான். ஏன் சக்தி, ஏன் இப்படி செய்ற என்று மனதிற்குள் 100வது தடவையாக கூறினான். அதற்குள் பிரியா அவனை எதற்காகவோ அழைக்க கவனத்தை தற்காலிகமாக பிரியா பக்கம் திருப்பினான். பின் அவளுக்கு உணவு கொடுத்து அவளை தூங்க வைத்த கார்த்திக்கால் அன்று இரவு முழுவதும் பல்வேறு சிந்தனைகளால் தூக்கம் வராது தவித்தான். அவன் கண்களில் மறுபடி சக்தியும் உதயாவும் தோன்றி அவனை தூங்க விடாது இம்சை செய்தனர். மறுபடியும் அவன் மனம் அன்று காலையில் நடந்த நிகழ்ச்சிக்கு தாவியது. கொஞ்சம் மனதை ஒருநிலைப்படுத்தி சக்தியின் வார்த்தைகளை கவனமாக மனதிற்குள் ஓட்டி பார்த்தான். இப்போது நினைத்து பார்த்தால் அந்த வார்த்தைகள் அனைத்தும் அந்த நேரத்தில் தோன்றி சொன்ன வார்த்தைகள் போல் தெரியவில்லை. முன்கூட்டியே திட்டம் போட்டு சொன்னது போல் அவனுக்கு இப்போது தோன்றியது. அதுவும் வழக்கமாக கூட்டம் நடைபெறும் நேரத்திற்கு முன்னதாகவே இன்று கூட்டத்தை தொடங்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் அந்த நேரத்தில் சூர்யா கூட இல்லை. கார்த்திக் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தான்.
இது முன்பே சக்தி திட்டமிட்டு நடத்தியிருக்கிறாளா? சூர்யா இருந்தால் அவன் தடுப்பான் என்று அவன் இல்லாத நேரத்தில் சமயோஜிதமாக செய்திருக்கிறாள். ஆனால் ஏன்? அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளையும் தன்னிடம் பேசக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாள். அதுவும் ஏன்? சக்தி சூர்யாவுடன் மனமுடித்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாள் என்றால் கார்த்திக்கை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும்? அதுவும் குழந்தைகளிடம் கூட அவள் ஆத்திரம் பாய்ந்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் நிச்சயமாக ஏதோ காரணம் இருக்கிறது. சக்தி, மானசீகமாக அழைத்து, அந்த காரணம் தெரியாம நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு மட்டும் பகல் கனவு காணாதே என்று கூறினான் கார்த்திக். அதன்பின் அவனுக்கு சுகமான தூக்கம் வந்தது. தொடரும். இந்த ஆடியோ நாவல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.